இப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1. 14 நூற்றாண்டுக்கு முந்தி, நேற்று வந்த சட்டம் இல்ல, 14 நூற்றாண்டுக்கு முந்தி இப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறது. இது நீதியா அநீதியா? இதுக்கு ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 கொடுக்குது, அதுல நியாயம் இருக்கிறது. நியாயத்தோடு தான் இஸ்லாம் இதை செஞ்சிருக்கு. இதான் நியாயம், இதான் தர்மம். என்ன தர்மம்னு கேக்குறீங்களா? நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் வச்சுக்கிறோம். எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க. நான் நிறைய சம்பாதிச்சேன். எனக்கு தள்ளாத வயசுல ஆயிட்டேன். தள்ளாத வயசுல நான் ஆகக்கூடிய நேரத்தில் நான் யாருடைய தயவில் இருப்பேன்? நீங்கள் யாருடைய தயவில் இருப்பீர்கள்? இந்த சமூக அமைப்புல, உலகத்தின் சமூக அமைப்புல நான் பெற்ற மகள் எவன் வீட்டிலே இருப்பான். அவனுடைய தாய் தகப்பனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பான். என் மக என்னை கவனிக்க மாட்டான், என்னுடைய மனைவியை கவனிக்க மாட்டான். அவ என்ன செய்ய வேண்டாம், அவள் மாமனாரையும் மாமியாரையும் தான் கவனிச்சுட்டு இருப்பாளே தவிர என் வீட்டுல என்னுடைய தள்ளாத வயசுல எனக்கு உதவி செய்ய இயலுமா? கணவனுக்கு செய்யற கடமை என்ற பெயரில் கணவனுடைய பெற்றோர்களுக்கு அவள் சேவை செய்து கொண்டிருப்பாள். அப்ப தள்ளாத வயசுல அவனை சுமக்கிற சுமை யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது? ஆண் மீது. எல்லா சமூகத்து இந்துக்கள்லையும் முஸ்லிம்கள்லையும் கிறிஸ்தவர்களையும் எல்லாரிலையுமே ஆண்கள் தான் இதை சுமக்கிறார்கள். தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் ஆம்பளை பிள்ளைகள் தான் சுமக்கிறார்கள். அவங்க செலவழிக்கிறாங்க, மருத்துவ செலவு பார்க்கிறாங்க, வேண்டிய உதவிகளை செய்யறாங்க. மலஜலம் கழித்தால் அதை சுத்தம் பண்றது இவனுக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி அல்லது இவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரு சுமைகளை அதிகம் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பதுதான் நியாயம். நீ சமம் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா? எங்க அப்பன் சொத்துல எனக்கும் அதே பங்கு, என் தங்கச்சிக்கும் அதே பங்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுக்கே உன்னை கவனிக்கணும், போயா, எனக்கு அதான் அவளுக்கு அதான், அங்க போய் 6 மாசம் இரு, இங்க 6 மாசம் இரு, நானே எதுக்கு உன்னை கட்டி சுமக்கணும் அப்படின்னு விரட்டி விட்டா முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும். போயிட்டு இருக்கிறாங்கல்ல முதியோர் இல்லத்துக்கு. காரணமே என்ன? இதான் சமம்னு சொன்ன என்ன பண்றான்னு கேட்டா, எனக்கு அதே 10 லட்சம் ரூபா, என் தங்கச்சிக்கு அதே 10 லட்சம் ரூபா. அப்ப என் தகப்பன நான் மட்டும் எதுக்கு அதில் 5 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும்? ஓ, அதிபதி கொடுத்தீல, எனக்கு போய் அவளுக்கு போய் தானே கொடுத்த அப்படின்னு சொல்லுவானே. ஆனால் பெற்றோர்களுடைய எது என்ன? அப்ப யார் சுமக்கிறார்களோ, சொத்துக்கு சொந்தக்காரனுடைய முதுமையில் யார் சுமப்பார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுத்தால்தான் ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் தகப்பஞ்சத்துல நம்ம 2 எடுத்துக்கிட்டோம், தங்கச்சிக்கு 1 தான், நம்ம அதிகமா எடுத்தால் நம்ம தானே கவனிக்கணும் என்று சைக்காலஜிக்கலா மனோதத்துவ ரீதியாக அவனை வீழ்த்தி அப்பனுக்கு உதவி செய்ய வைக்கிறது இஸ்லாம். தத்துவ ரீதியாக அவனை கீழே தள்ளி உன் அப்பனுக்கு நீ தானே உதவி செய்யணும்னு சொல்லு. இது எந்த வகையில் தப்பு? இதுக்கு தானே இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி பெண்கள்கிட்ட ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது. என்ன பலவீனம் தெரியுமா? அவங்கள கொஞ்சம் அந்த கணவன் தேவை கொஞ்சம் ஐஸ் வச்சாண்டு வைங்க, கொஞ்சம் ஏற்றி விட்டான்னு வைங்கள, எல்லாத்தையும் கட்டி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி போனா யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் கேட்பான் ஒரு மோதிரத்தை தாண்டு தரமாட்டேன்ருவா. தம்பி கேட்பான் ஒரு நெருக்கடியா இருக்கு, அடகு வைக்கணும், ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது, செயினை கொடு, தரமாட்டேன். புருஷன் கேட்டான்னு வைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸை வச்சு உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு சொன்னான்னு வைங்களேன், அப்படியே அவுட் ஆயிருவா. கழுத்துல உள்ளது காதுல உள்ளது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து ஒண்ணும். இந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்க பாக்குறீங்க. அப்ப பெண்களுக்கு நீங்கள் சம உரிமை இவனுக்கு கிடைச்ச அவனுக்கு கொடுத்தீங்க என்று சொன்ன எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இனிமே பறிக்கலான்னு சொல்லி விரட்டி விட்டுருவான். விரட்டி விட்டால் அவளை யார் சுமப்பதிப்ப? இந்த அண்ணங்காரன் சுமக்கணும். ஒரு பெண்ணை விரட்டி விட்டான்னு சொன்னா அவன் தகப்பன் செத்து போயிருப்பான், அண்ணங்காரன் தம்பிக்காரன் இருப்பான், அங்கதான் வரணும். அவன் என்ன பண்ணுவான்? எது நீங்க வர்ற, நீனும் பாதி நானும் பாதி தானே, அத்தா சொத்துல தகப்பன் சொத்துல எனக்கு கிடைச்சது உனக்கும் கிடைச்சு, நான் எதுக்கு உன்னை கவனிக்கணும், ஓடு. அவன் கூட வாங்கியிருந்தேன்னு சொன்னா என்ன இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட வாங்கியிருக்கிறோம், தங்கச்சி கம்மியா தான் கிடைச்சிருக்கு, நம்ம கவனிப்போம் என்ற மாதிரியான ஒரு மனதத்துவத்தில் அவனை அமுக்கி. அதனாலதான் முஸ்லீம்கள்ல 90%, 99% பேரு முதியோர் இல்லங்களுக்கு பெற்றோர் அனுப்புறது இல்ல. நாங்க ஜாஸ்தியா அனுபவிக்கிறோம் தகப்பன் சொத்துல, அதனால நான் கவனிச்சிருவோம், தட்டி விட மாட்டோம், பங்கு போட மாட்டோம், போட்டி தான் போடுவோம். நான் அண்ணன் தம்பி இருந்தா நான் 6 மாசம் நீ 6 மாசம் ஒத்துக்கிற மாட்டோம். ஏன்டா நான் 6 மாசம் நானே வைக்கிறேன், நானா வச்சுக்கிறேன் சொல்லி யார் அந்த தகப்பன் தாயை சுமக்கிறது என்பதற்கு போட்டி நடக்குமே தவிர விரட்டி விடுவதற்கு போட்டி இங்க நடக்கிறது இல்ல. காரணம் என்ன? மனோதத்துவ ரீதியாகவே எங்களை எப்படி பண்படுத்தி இருக்கு இந்த மாதிரி சட்டத்தை போட்டு. அதே மாதிரி ஒரு தகப்பனுடைய சொத்து வளருது பெருகுதுன்னு சொன்னீங்கன்னு சொன்ன அதனுடைய வளர்ச்சியில பெரும்பாலும் பங்கெடுத்தவர்கள் ஆண் குழந்தைகளா இருப்பார்கள். வியாபாரத்தில் தொழில கூடமாட இருந்து அதை பெருக்கிறது, வளர்க்கிறது, உருவாக்குவது ஒரு தகப்பனுடைய சொத்து அவனுடைய சம்பாத்தியமா மட்டும் இருக்காது. சில நேரங்களில் எப்படி இருக்கலாம்,
பல நேரங்களில் வந்து அவன் 10 கோடி ரூபாய் ஆரம்பிச்ச தொழில் வந்து சாகும் போது 1000 கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னா அவனுடைய புள்ள குட்டிகளுக்கும் அந்த உழைப்புல பங்கு இருக்கு. எந்த புள்ள குட்டிகளுக்கு? ஆம்பளை பிள்ளை பேர் அவன் பேர்ல இருக்கும். இப்ப அவன் செத்துட்டான்னு சொன்னா அதுக்காக உழைச்சி பாடுபட்டு கூடவே இருந்து அந்த ஆம்பளை பிள்ளை இருக்கான் என்ன நினைப்பான், என்னடா இதை வளர்த்து முப்புட்டு உண்டாக்கி விட்டுருக்கிறோம், நமக்கும் பாதியா, வீட்டுல உட்காந்து தங்கச்சிக்கும் பாதி, என்ன அநியாயம் நினைக்க மாட்டானா? தங்கச்சியின் மீது அக்காவின் மீது விருப்பம் அவனுக்கு வந்துவிடும். அப்ப சொத்துக்கள் பெருகுவதில் யார் காரணமா இருக்கா என்று ஒரு காரணம் 2 காரணம் இல்ல, பல காரணங்களை அலசி ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாம் என்ன பண்ணிருக்கு கேட்டா, ஆணுக்கு 2 பெண்ணுக்கு என்று ஒன்று கொடுத்தாதான் அந்த அன்பு, அந்த அந்யோன்யம், அந்த கவனிப்பு, அந்த பெற்றோரை பேணுதல், சகோதர பாசம் எல்லாம் நினைக்க முடியும் என்பதற்காக இது எதுக்கு மாத்தணும்? இதே வேண்டாம், பொது சிவில் சட்டம் மாத்திக்கிறங்க. மாத்திரம் செய்வோம். அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் இதுதான். ஆணுக்கு கிடைப்பதில் 2 தான், பெண்ணுக்கு ஆணுக்கு கிடைப்பதில் பாதி பெண்ணுக்கு வந்து அதையே பொது சிவில் சட்டமா ஆக்கிருங்க. அதான் செய்யணுமே தவிர இது சரியா வராது. அதனால இஸ்லாமிய அதே மாதிரி வக்ஃபு இருக்குது. வக்ஃபுங்கிறது வந்து முஸ்லிம்களுடைய பணக்காரர்கள், தங்களுடைய பணக்கார நடுத்தரமானவர்கள் தங்கள் சொத்துக்களை அறப்பணிகளுக்காக எழுதி வைக்கிறார்கள். அந்த சொத்தை இஸ்லாம் எதை அறப்பணி என்று சொல்கிறதோ அதற்கு செலவிட வேண்டும் சொன்னா இதுல என்ன இடைஞ்சலுது? அறநிலையத்துறையை காசு எடுத்து பள்ளியை கட்ட முடியுமா? இந்து அறநிலையத்துறை ஒரு துறை இருக்கிறது, அதனுடைய வருமானத்தை எடுத்து சர்ச்சை கட்டி கொடுக்க முடியுமா? பள்ளிவாசல் கட்டி கொடுக்க முடியுமா? அவங்க மதத்தில் எது நல்லது என்று இருக்கிறது அதுக்கு தான் அந்த காசு செலவழிக்க முடியும். அதே மாதிரி வக்ஃபு என்பது வந்து எங்க மதத்தில் எது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு தான் செலவழிக்கிறோம்னு ஒரு உரிமை இருக்கிறதுனால இதுல என்ன நல்லிணக்கம் கெட்டு போயிடும், எந்த யூனிட்டி கெட்டு போயிடும், இது எந்த வகையில் அநீதியானது, இதானுங்க கரெக்டா இருக்க முடியும். இது மாதிரியான ஒரு காரணங்களுக்காகத்தான் இஸ்லாம் வந்து இந்த சட்டங்களை போட்டிருக்கிறது. அதை அன்றைக்கு இருந்த அறிஞர்கள் பண்டிதர்கள் எல்லாம் கூடி இதான் கரெக்டா வரும், இதான் பொருந்தும் அப்படின்னு இந்த பொது சிவில் சட்டத்துக்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. தேவையில்லாம கிளறி அண்ணன் தம்பியா கேட்கிறாங்க. நம்ம விவாதத்தான கூப்பிடுறோம், பொது விவாதம் பண்ணி கரெக்டா ஏத்துக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு என்ன செய்யறாங்க, ஒரு ரொம்ப தந்திரமான முறையில் அழைப்பு கொடுக்கிறாங்க. விவாதம் ரெடி, விவாதம் பண்ணுவோம். இப்ப பண்ண விவாதத்தை யாரோட வேண்டாலும் பண்ணுவோம். ஆனால் விவாதம் எப்படி பண்ண வேண்டும் என்று கேட்டால் சமநிலையில் சம எண்ணிக்கையில் வைத்து அந்த விவாதம் நடக்கணும். நீங்க முஸ்லிம்கள் 13% இருக்கிறீங்க, அதனால நீங்க ஒரு 13 பேர் வாங்க, நாங்க வந்து என்ன செய்யறோம் 87, 83, 87% இருக்கிறோம், நாங்க ஒரு 87 வர்றோம்னு சொல்லி விவாதம் பண்ணுனா ஓட்டெடுப்பு நடத்துவீங்க. 87 வேணும்பாங்க, 13 வேணாம எடுப்படாது. நம்பர் அடிப்படையில் விவாதம்னா அதுக்கு நாங்க ரெடி இல்ல. எதுக்கு ரெடி? நீங்க 5 வாங்க, நாங்க 5 வர்றோம், நீங்க 2 வாங்க, நாங்க 2. அது நீங்கள் தான் யாரு யாரு பொது சிவில் வேணும்னு சொல்றாங்களோ அவங்கள 10 நாங்கள 10. வாதம்ங்கிறது சமநிலையில் நிறுத்தப்பட வேண்டும். எங்களுடைய ஜனத்தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இதுக்கு வரக்கூடாது. கல்வி வேலை வாய்ப்புல மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுல எப்படி இருக்கணும் கேட்டா எந்த கருத்து சரி என்று வாதிக்க போகிறோம். 3 ஒத்தைக்கு ஒத்த நாள் வரட்டும். அது வந்து அத்வானிய வேண்டாலும் வரலாம், வாஜ்பாய் வேண்டாலும் வரலாம், ராமகோபாலன் வேண்டாம் வரலாம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பகிரங்க விவாதம் பண்ணாலும் வருவோம். ஆனால் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கை உயர்த்தக்கூடிய ஜட்ஜ்மெண்டா இருக்கக்கூடாது. மக்களை கூட்டி பேசுவோம், எது சரி என்பது மக்கள் தீர்மானிக்கட்டும் அப்படின்னு இருக்கணும். அல்லது வந்து ஐநா பார்வையாளர் 2 பேரும் கூப்பிட்டு வச்சு நடத்துவோம், அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணட்டும். நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண நீங்க உட்கார்ந்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க? அதான பொது விவாதங்கிறது. பொது விவாதத்துக்கு வேண்டாம். எப்படி பொது விவாதம் பண்றது? பொது விவாதம் பண்றது 40 பேரும் 10 பேரும் பொது விவாதம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள கருத்து கேட்பாங்க. 30 பேர் என்ன செய்வாங்க, எங்க இதான் சரிம்பாங்க, கை தூக்குவாங்க. 10 பேர் நாங்க உட்கார்ந்து வேண்டியதான். 10 பேர் கையை தூக்கணும், அடிப்படும். கையை தூக்கி சரி சத்தியம் அசத்தியத்தை தீர்மானிக்கிற விவாதத்துக்கு நாங்க தயாரா இல்லை. அதுக்கு ஒரு விவாதம் இல்லை, அதுக்கு ஒரு மோசடி. எந்த விவாதத்துக்கு தயாரா இப்போ இருக்கிறோம்? கருத்து சரியா தவறா, கருத்தை எடை போட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய நடுவர்களை வைத்து செய்தாலும் சரி, மக்களையே நடுவர்களை ஆக்கி 2 கருத்தையும் முன்வைக்கிறதா இருந்தாலும் சரி, சமநிலையில் இருந்து செய்வதாக இருந்தால் யாரோடு வேண்டுமானாலும் முஸ்லிம் சமுதாயம் பொது சிவில் சட்டம் குறித்து விவாதிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுக்கு பிறகு உங்களுடைய பொது வேற தலைப்பில் கேட்கக்கூடாது, பொது சிவில் சட்டம்ங்கிற தலைப்புல மட்டும் உங்களுடைய எந்த சந்தேகமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சேபனையா இருந்தாலும், எந்த